ஓகே, நாங்கள் இந்த வீடியோவில் கோல்ட் கோஸ்ட் போயிட்டு வரக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நான் பாருங்கள், இந்த பேப்பரில் எல்லாம் எழுதி வச்சுருக்குறேன். உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல, பட் நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நாங்கள் இது ஃபஸ்ட்டில் என்னென்னா ட்ரெய்லர் ஹையர் தான் போட்டிருக்கிறேன். எதுக்கு ட்ரெய்லர் ஹையர் பண்ணோன்னா, எங்கள் கார் பூட்டில் எல்லா திங்ஸையும் வச்சுட்டு போகிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அதனால் சின்ன ட்ரெய்லர் ஒன்று ஹையர் பண்ணிக்கிட்டோம். அது வந்து ஒரு நாளைக்கு $18. அப்போ நாங்கள் 7 நாளைக்கு ஹையர் பண்ணியிருந்ததுனால அதுக்கே $126 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெட்ரோல் சார்ஜ் இங்கேருந்து சிட்னிலேருந்து கோல்ட் கோஸ்ட் போகிறதுக்கு வந்து 900 கிலோமீட்டரு. அப்போ அதுக்கே நாங்கள் வந்து ஒரு 4 டைம் டேங்க்கை ஃபில் பண்ணோம். ஸோ அதுவே வந்து $400 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தீம் பார்க்கு டிக்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பர்சனுக்கு வந்து $169. அதுவே பார்த்திங்கன்னா 4 பேர்த்துக்கு அதுவே $676 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அக்காமடேஷன் நாங்கள் வந்து டென்ட்டில் தான் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுவே பெர் டேக்கு வந்து ஒரு பிளேஸ் இது வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஒரு நாள்லேயே 6 டேஸ்க்கு கண்டினியூஸாக அங்கே புக்கிங் வேக்கன்சி இல்லாததுனால ஒரு 4 நாளைக்கு ஒரு பிளேஸ்லேயும் 2 நாளைக்கு இன்னொரு பிளேஸ்லேயும் அதே ஏரியாவுக்குள்ளே தான், ஆனால் வேறு சைட்டில் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு நாள் சைட்டுக்கு வந்து ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணதுக்கு $70 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு 2 நாள் ஸ்டே பண்ணதுக்கு வந்து $100 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுவே வந்து $480 ஆயிடுச்சு. இது சும்மா டென்ட்டு போகிறதுக்கு மட்டும்தாங்க. டென்ட்டெல்லாம் நாங்களே கொண்டு போய்க்கணும். அந்த ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு மட்டும் இவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் எக்ஸ்பென்ஸு நாங்கள் ஃபுல்லாக அங்கே போய் சமைச்சு தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் சமைச்சு எடுத்துகிட்டு போயிருந்தாலுமே குழந்தைங்க தீம் பார்க்கெல்லாம் போனப்போ ஃப்ரைஸ் வேணும், ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸே பார்த்திங்கன்னா $100 ஆயிடுச்சு. இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது $1782 ஆயிடுச்சு. இந்த இது வந்து நாங்கள் டென்ட்டு வாங்கினதோ அப்புறம் அந்த சேரெல்லாம் போட்டு உட்காருவோம் அதைவோ, அல்லது அங்கே ஃபுட்டெல்லாம் வாங்கி சமைச்சோம் இல்லையா, அந்த காசெல்லாம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலை. அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் இன்னுமே அதிகமாகும். அப்போ நினச்சி பாருங்கள், இங்கே ஒரு ஹாலிடே போகிறதுக்கு மினிமம் $2000. ஒரு ஹாலிடேன்னா ஒரு 7 நாள் போகிறோம், இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போகிறோம் அப்படின்னா நாங்கள் $2000 செலவாகுது. நீங்கள் சொல்லுவீங்க, ஏம்மா இவ்வளோ காசு செலவு பண்ணி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க பண்ணுறது, குழந்தைகளுக்கு 6 வாரம் லீவ் விட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம ஊராக இருந்தால் சித்தி வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, தாத்தா பாட்டி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டு ஜாலியாக நாங்களே என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். ஆனால் இங்கே அது மாதிரி எல்லாம் கிடையாது. அதனால் இது மாதிரி ஏதோ ஒரு ஹாலிடே புக் பண்ணி தான் போக வேண்டியது இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க ஃபாரினில் இருக்கிறவங்களாம் நல்லா சம்பாரித்து ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு வேளை இங்கேருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்பி அங்கே செட்டில் ஆகிற மாதிரி இது இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா பணம் சம்பாதிக்கிற ஆளாக இருப்பாங்களே என்னமோன்னு தெரியல. ஆனால் இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப செலவு வந்து ரொம்ப ஜாஸ்தி. இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது. நாங்கள் எங்கெங்கே மிச்சப்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் மிச்சப்படுத்தினா தான் ஏதோ கொஞ்சமாவது சேவ் பண்ண முடியும் அப்படின்னு தான் எங்கள் லைஃப்பு போயிட்டுருக்கு. அநேகமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாங்களாம் இங்கே எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.